ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மைதாவை வச்சு பரோட்டா செய்ய போகிறோம். மைதா உடம்புக்கு நல்லது இல்லை தான், ஆனால் எனக்கே ஒரு நாள் நம்ம சாப்பிடலாம் இல்லையா, அதனால் தப்பில்லைன்றதுனால எப்பயோ ஒரு முறை நான் செய்வேங்க. 2 மாதத்துக்கு ஒரு முறை நான் பரோட்டா செய்வேன். அதனால் இன்றைக்கி நம்ம பரோட்டா செய்கிறத எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உப்பு போட்டுக்கணும், அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நாம் பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லாவே பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நாம் 1 ஸ்பூன் ஆயில் மேலே விட்டுட்டு அப்ளை பண்ணி ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு துணி துவைச்சிட்டு வந்துடலாம். இது 1 hour 2 hours நல்லாவே ஊறட்டும் பரோட்டாக்கு மாவு. ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் நைட்டுக்கு பரோட்டா செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிட்டு 3 hours நல்லாவே ஊற வச்சிட்டோம். இங்கே பாருங்கள், தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய், ஒரு 7 பீஸு முந்திரி. இப்போ தேங்காயையும் முந்திரியும் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட சோம்பு, கல்பாசி போட்டிருக்கேன், ஃப்ளேவர் இருக்கும், ஒரு ஏலக்காயும் போட்டிருக்கேன். முந்திரி ஃப்ரெண்ட்ஸ் நைஸாக அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்ச உடனே நாம் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஒரு துண்டு ஸ்டாரும் போட்டுக்கோங்க, பிரியாணியும் போட்டுங்க, அது டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னுடைய ஸ்டைலில் தான் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பொரிஞ்ச உடனே ஒரு வாசனை வரும் இல்லையா, மனம் நல்ல மனம் வருங்க சோம்பு. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினோடனே நம்ம 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். சரிங்களா? இன்னும் கூட கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு இல்லைதால 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டோடனே எப்பவுமே அடுப்பு ஸ்லோவில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வதக்கி ஈஸியாக. வதக்கின சேர்த்து நாம் தக்காளியும் மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கணும். இது தக்காளி போட்டு நல்லா குழகுன்னு ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போது தக்காளியும் ஸ்லோவில் வச்சு நம்ம மூடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ஆகட்டுங்க. அப்புறமா நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம உண்டைகளை நார்மல் சப்பாத்தி எவ்வளோ உண்டை பிடிக்குமோ அப்படியே இது பண்ணலாம். பரோட்டாக்கெல்லாம் உண்டை வச்சு நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம், பரோட்டாக்கு பண்ணுற மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரணமாக நம்ம இதுமாதிரி உண்டை பிடிச்சிக்கலாம் எல்லாமே. இப்போ நாம் அரைச்ச தேங்காயவே அதில் சேர்த்துக்கலாம். அதை இது ஒரு கிளறிட்டு நம்ம தேவையான மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நம்ம அரைச்ச தூள் தான் நம்ம போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி மட்டன் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஃப்ளேவர் இன்னும் தூக்கி கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம மிளகாய் தூள் தான் போட போகிறோம். நாம் 3 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போட்டுங்க. நம்ம ஆல்ரெடி தேங்காயோட முந்திரி அரைச்சதெல்லாம் ஃபிட்னஸ் வருங்க இந்த அளவுக்கு. அதனால் கொஞ்சம் பச்சை வாசனை போகும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம தேவையான தண்ணி, குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம விடலாம். இது போதும் ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டாக்கு ஏற்ற குழம்பு ஓகே, இது போதுமானது. நல்லா கொதிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி உருட்டிக்குங்க வரும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எடுத்துங்க. நமக்கெல்லாம் உருட்ட வரலாம் கூட. இங்கே பாருங்கள், இப்படி கல் மேலே வச்சு
இதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எடுத்து தட்டில் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். போதும் ஃப்ரெண்ட்ஸ், போதுங்க. இது இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சது எம்டி சால்னா, வெஜிடபிள் இல்லாத சால்னா. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுமாரி நான் ஊற்றிட்டு இப்போ நம்ம இதுமாரி பண்ணிவிட்டு அதிகமாக இல்லாத அப்படியே தட்டிட்டோம்னாவே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. சரிங்களா? இதுமாரி ஒட்டி வச்சுக்கிறோம். இது வீச் ஃப்ரெண்ட்ஸ். வீச் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வீச். இன்னும் வேகணுமா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வீச்சு இதுதான் எனக்கு பிடிக்குங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம ஒட்டி வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கேப் இல்லாமல் நம்ம விட்டுட்டு இது கல்லில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். நாமளே பரோட்டா சுடும் போது ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான ஆயில் சேர்க்க மாட்டோம். மீடியமான ஆயில் சேர்க்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லதாங்க. நாம் இப்போயும் ஒரு முறை செய்து சாப்பிட்றதால அதனால் தாராளமாக பரோட்டா செய்யலாம். ஓகேங்க, இப்போ வெந்துச்சு. நாம் எடுத்துடலாம். எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுடலாம். அடுத்தது உருட்டிட்டோம், கல்லில் போட்டு அடுத்தது போட்டிருக்கோம். நம்ம எடுத்துடலாம். இதுவும் கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேக வைக்கணுங்களா. இது சுற்றி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக நம்ம தட்டி எடுக்கும்போது நூலாக வருங்க. இது லாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதையும் போட்டுடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சமைச்ச சால்னாவையும் கொத்து பரோட்டா செய்ய போகிறோம். இதில் ஒரு 4 பரோட்டா எடுத்து நான் சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அரிஞ்சு. அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிப்புக்கு சோம்பு, ரெட் சில்லி, மஞ்சள்தூள். லாஸ்ட்டில் நம்ம பெப்பர் போட்டு இது பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க, சோம்பு போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. பாதி வதங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பாதி வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்மளே வீட்டில் சிம்பிளாக நம்ம பரோட்டா செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ண தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு, தூள் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு மேஷான போதுங்க, ஓவராக நினச்சி வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெட் சில்லி, சோம்பு, இப்போ எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சள் தூள், பெப்பர், ரெட் சில்லி போட்டுடலாம். பெப்பரும் அப்புறமாவும் போடலாம், மேலே காரம் பத்தலைன்னா போட்டுங்க. கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போயிடுச்சுன்னா இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை இதில் போட்டுடலாம்.
ஒரு கப் சால்னாவையும் நம்ம இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சு கொத்து பரோட்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் புதன்கிழமை நைட்டு நம்ம வீட்டில் என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா, சுட சுட ஒயிட் ரைஸ். எப்போவும் நைட்டில் கொஞ்சம் ரைஸ் வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எக் ஃப்ரை, பாயில்டு ஃப்ரை, எக் எம்டி சால்னா, கொத்து பரோட்டா, கேரட் பொரியல், இது காஞ்ச மிளகாய் போட்ட டால். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் என்ன மீனுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸ், பாயில் எக் ஃப்ரை, கேரட் பொரியல், கொத்து பரோட்டா, நம்ம வீட்டிலேயே செஞ்ச சாஃப்ட் பரோட்டா, டால். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி மீனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.